பா ரொம்ப பசியா இருக்கு. இது வந்தமா என்னடி இது கருமா ஏதோ ஊத்து வச்சிருக்க? இது வரைக்கும் யாராவது சப்பாத்திக்கு ரசம் செஞ்சு பார்த்துருக்கியா? ஒரு குருமா சப்ஜி வேற ஏதாவது செய்வாங்க. வெறும் ரசம் செஞ்சு வச்சிருக்க, இதை எப்படி சாப்பிடுறது? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சமைச்சத சாப்பிட நினைச்சிட்டு இருக்கியா? என்னது பூரிக்கு ரசமா? நானா? ஏண்டி அன்றைக்கி நான் பானிபூரியில் அந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றது, இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்றது ஒன்றா? ஐயோ நல்லா சரி சரி அழாத விடு. என்ன சப்பாத்திக்கு ரசம் தானே ஊற்றி சாப்பிடணும், சாப்பிட்றேன் போதுமா? விடு. நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் பொழுது. இதை நான் எங்க போய் சொல்ல? உலகத்திலேயே சிறந்த கணவன் மனைவி யார் தெரியுமாங்க? இவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவியும், இவ கூடலாம் பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவனும், ரெண்டு பேரும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒன்னா சேர்ந்து வாழறாங்க பாத்தீங்களா? அவங்க தான் உலகத்திலேயே சிறந்த கணவன் மனைவி. திவ்யா, பாரதி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். இனி மாசம் உன் சம்பளத்துல இருந்து பாதி திவ்யாக்கு கொடுத்துடணும், சரியா? ஏன்பா உன் சம்பளத்துல பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற, நீ என்னடா சிரிக்கிறியே? மேடம், இவ்வளோ நாளை என்னோட முழு சம்பளத்தை இவகிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே பாதி சம்பளம் கொடுக்கணும். அதான் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதோ என் கண்ணை உருட்டி என்னோட வீடியோஸ்க்குலாம் நான் லைக் வாங்கிட்டு இருந்தேன். இப்படியே கொஞ்சமா வீடியோஸ் போட்டு பெரிய செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல என் பின்னாடியே லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருந்தேன். சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம், நம்மளும் இவனை லவ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இனிமே கண்ணை ஆட்டி வீடியோ போடாதேன்ற. லவ் பண்றதுக்கு முன்ன நான் கண்ணை ஆட்டி வீடியோ போடுறது உனக்கு பிடிச்சது? லவ் பண்ணதுக்கு அப்புறமா கண்ணை ஆட்டி வீடியோ போடுறது உனக்கு பிடிக்கலையா? இது பொசசிவ் இல்லடா, பொசகட்ட சர்வீஸ். என் கண்ணை ஆட்டுறத பாத்தியே, எனக்கு ஒரு மனசு இருக்கிறத நீ பாத்தியா? எப்ப என்ன நீ புரிஞ்சுக்கலையோ இன்னைக்கு உன்னை பிரேக் அப் பண்றேன். ஏங்க, நான் உங்களை விட சகப்பா அழகா இருக்கனா இல்லையா? அம்மா அழகா தான் இருக்க. என்ன ஊழல் தண்டோர பிடிச்சலவா? எனக்கு ஒரு ஆசைங்க, நீங்க என்ன வர்ணிச்சு ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னுட்டு. எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்களேன். கவிதையா? நான் தான் சரியா படிக்கல, எப்படி சொல்லுவேன்? கவிதை சொல்றதுக்கும் படிக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அதை நான் கவிதையா எடுத்துக்கிறேன், சரிங்களா? இன்னைக்கு நீ ஒரு முடிவோடு தான் இருக்க. சரி, உன்னை நான் மனசுல நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்றேன். சரி. உன் முகம் ஞாயிறு, உன் கண்ணம் திங்கள், உன் வாய் செவ்வாய், உன் மூக்கு புதன், உன் கண்டை வியாழன், உன் பற்கை வெள்ளி. இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து நீ என்ன பிடிச்ச ஒரு சனி. எப்படி இருக்கீங்க கவிதை? இதுக்கு நான் கேட்காமே இருந்திருக்கலாம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? உங்களை எத்தனை பேர் உங்களுக்கு ஏஜ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. வயசு ஆக தான் உங்க இளமையும் அழகும் அதிகமாகும். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை விட ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம். எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்க? ஏண்டி உனக்கு வீட்டில் வேற வேலை இல்லையா இதெல்லாம் கேட்குற? எனக்கு தெரியலன்றதுனால தானே கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்களேன்.
எனக்கு என்ன தோணுதுன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன பெண்கள் எல்லாம் கங்கா மாதிரி இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா பெண்களும் சந்திரமுகியாக மாறிடுறாங்க. ஆண்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் பாஷா மாதிரி இருக்காங்க. கல்யாணம் ஆணி முடிஞ்சதுக்கப்புறமா மாணிக்கமாக மாறிடுறாங்க. இதாண்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வித்தியாசம். ஆண்கள் தாடியும் மீசையும் எடுத்துட்டாங்கன்னா 10 வருஷம் பின்னாடி போய் செம்ம எங்கே மாறிடுறாங்க தெரியுமா? அப்போ பொண்ணுங்க பொண்ணுங்க தானே, அவங்களோட மேக்கப்பை மட்டும் எடுத்தாங்கன்னா போதும் 10 வருஷம் முன்னாடி போய்டும். ஏங்க லைஃப்ல சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா எப்படிங்க? இந்தியா அதெல்லாம் என்கிட்ட கேட்குற. அந்த மாதிரி எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. என்ன வெறும் கையோட வந்திருக்காரு? என்னங்க வாங்கிட்டு வரலையா? என்னத்தை வாங்கிட்டு வரலன்னு கேட்குறாரு. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீ கேட்கலீங்களா? நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டியா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க நீங்க வீட்டுக்கு வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாங்க. ஓ நோ, இந்த வாய்ஸ் நோட்டு நான் கேட்கவே இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். இரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அதனால் பிரியாணி வாங்க முடியாது. இன்னைக்கு தோசை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வாங்காமல் வந்துட்டு பார்க்காத மாதிரி என்கிட்டயே ஆக்டிங் கொடுத்து திருப்பி எனக்கே வாய்ஸ் நோட் அனுப்புறியா வீட்டுக்கு வந்துட்டு? அவனை இருடி, இன்னைக்கு நைட் நீ பட்னி தான். எனக்கு மறுபடியும் மயக்க வர மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, நான் கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறேன். சரியா? ஹலோ டாக்டர், அவருக்கு திரும்ப ரொம்ப மயக்கமா இருக்குன்னு சொல்றாரு டாக்டர். ஏமா நான் சொன்னது எதுவுமே நீங்க சரியா ஃபாலோ பண்ணலையா? நீங்க சொல்றதுல நான் கரெக்டா ஃபாலோ பண்றேனே. சரியா ஃபாலோ பண்றதுன்னா என்ன தெரியுமாமா? அவருக்கு எந்த ஒரு டென்ஷனும் நீங்க கொடுக்க கூடாது. ஓகே. டெய்லி அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுங்க. உங்களோட டென்ஷனை அவர் தலையில போட்டு அவர் கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே டாக்டர். இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு அவரை தொந்தரவு பண்ணாம ஒரு 1.5 வருஷம் நீங்க இதே மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சீக்கிரம் சரியாயிடுவாரு. கவலைப்படாதீங்க, சரிங்களா? இந்த டாக்டர் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் 1.5 வருஷம் ஆகும் அவர் சரியாகிறதுக்கு. இதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்னங்க டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். டாக்டர் என்னமா சொன்னாரு? எப்போ சரியாகுமா இது? குணமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். அடக்கடவுளே, நானும் டாக்டரும் சேர்ந்து போட்ட எல்லா ராஜதந்திரமும் இவகிட்ட செல்லுபடியாகல. எல்லாம் வீணா போச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்றதை யோசிக்கணும். இதை பாருடி, நமக்குள்ள செட்டே ஆக மாட்டது. எதிரும் புதிரமா இருக்கும். என் கூட உனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா என்னை விட்டு நீ போயிடு. சரியா? அது மட்டும் ஒரு நாளும் நடக்காது. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களோட தான் நான் சேர்ந்து வாழ்வேன். என்ன நினைச்சுங்க? என்னை இங்க இருந்து அனுப்பிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? அந்த சந்தோஷத்தை என்னைக்குமே நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னங்க என்ன கையில மாத்திரை வச்சிருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப தலைமறையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. சரி, ஓகே, இது எப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போய் டாக்டரை பார்த்தேன். அவர் தான் இந்த டேப்லெட் கொடுத்தாரு. சரி, இந்த மாத்திரைய காலையில போடணுமா, மதியம் போடணுமா, நைட்டு போடணுமா? நைட்டு தாம்மா போடணும். சாப்பிடறதுக்கு முன்னாடியா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா? சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாம்மா போடணும். இந்த மாத்திரையை சுடு தண்ணியில போடணுமா, பச்சை தண்ணியில போடணுமா? சுடு தண்ணியில் தாம்மா போடணும். இல்ல, மாத்திரை பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே, உடைச்சு போடணுமா அப்படியே போடணுமா? அப்படியே தாம்மா போடணும். அப்புறம் என்னங்க, மாத்திரையை போட்டுக்க வேண்டியது தானே? இந்த பொடி சாப்பிட்டல, சுடு தண்ணியில் இந்த மாத்திரையை போடு. நான் எதுக்கு போடணும்? டாக்டர் என்னோட பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு டேப்லெட் கொடுத்து இதை உங்கள் ஒய்ஃப் கேட்டு கொடுத்து போட சொல்லுங்க. அவங்க போட்டு நல்லா தூங்கிடுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தலைவலி சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த மாத்திரையை நீ போட்டு போய் தூங்குமா. சரியா? ஏங்க, நீங்க வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன வெங்காயமா வாங்கணும்? சொல்ல மறந்துட்டேன். 1 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்துல நல்ல சின்ன சின்னதா பார்த்து 1 கிலோ வெங்காயம் வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்துல ஒரு 1/2 கிலோ வெங்காயம். சின்ன வெங்காயத்துல நல்ல பெருசு பெருசா இருக்க மாதிரி வெங்காயமா பார்த்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்களா? என் பொண்டாட்டி வெங்காயம் வாங்கி சொன்னதை பார்த்து உங்களை நிறைய பேர் என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க, பெரிய செஃப் அப்படிலாம் நினச்சிருப்பீங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செஃப்லாம் கூட இவ்வளோ பில்டப் பண்ண மாட்டாங்க. ஒரு மேகி சேஃப்டி இந்த ஆர்வம். ஒரு வாட்டி சொல்றடி, உனக்கு உரைக்காது. வார வாரம் கரெக்ட்டா வர. உன்னெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. எப்படி நான் திட்றேன்? நான் திட்றத யாராவது கேட்டா என் பக்கமே திரும்ப மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஆனா நீ வார வாரம் கரெக்ட்டா டான் வந்துடுற. உன்னெல்லாம் ஜிமா, யார் அப்படி திட்டிட்டு இருக்க நீ அப்போத்துல இருந்து? ஒண்ணு இல்லம்மா. இந்த மண்டே பாருங்கம்மா. நான் எவ்வளவு தின்னாலும் வார வாரம் சண்டேக்கு அப்புறம் வந்துடுது. எனக்கு இந்த மண்டேல சுத்தமா
இதெல்லாமா என்கிட்ட கேட்ப. உனக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை செய், சரியா? அப்போ நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு தேவையான ஆர்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் ஆர்டர் பண்ணிடுறேன். அதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்டா? இவளே முதல்ல ஆர்டர் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இப்போ இதை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் கேட்டு செய்ய சொன்னாங்கன்பா. ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொந்தமா ஏதாவது நிலம் இருந்துச்சா? இல்லை. ஒரு குண்டுமணி தங்கம்? இல்லை. சொந்த வீடு? இல்லை. காரு? இல்லைம்மா. அதெல்லாம் இப்ப இருக்கிறதுக்கு யாரு காரணம்? யோசனை பண்ணி பாத்தீங்களா? பாயா இது சரியான காவா. சரிடி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோம் லோன் இருந்ததா? இல்ல. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி கார் லோன் இருந்ததா? இல்ல. பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருந்ததா? அதை சொல்லு முதல்ல. அதுவும் இல்ல. அதை விட முக்கியமா இந்த பொண்டாட்டி தொலை இல்லாம இருந்ததுடி. சரி விடுங்க, நான் உங்களுக்கு போய் சூடா காஃபி கொண்டு வரேன், சரிங்களா? எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடி. மா ஸ்னேகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காஃபி கொடுமா. உன் பேர் என்னம்மா? அவள் ஜாதக பேர் தேன்குழலி. நாங்கள் வீட்டில் எல்லாரும் ஸ்னேகான்னு சொல்லி கூப்பிடுவோம். சரி சொல்லுமா ஸ்னேகா, நீ நல்லா சமைப்பியா? அவள் நல்லா சமைப்பாம்மா. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே சூப்பராக சமைப்பா. இன்னும் பலகாரம்லாம் செய்கிறது இருந்தால் அவ்வளோ நல்லா செய்வாள். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சமைப்பாம்மா. எங்க நாங்க பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணுகிட்ட 4 வார்த்தை பேசலாம் அப்படின்னு பார்த்தா அவகிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் பொண்ணோட அம்மா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் பொண்ணு பேச மாட்டாளா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவா, அதனால தான் நான் சொன்னேன். ஸ்னேகா, ரொம்ப கூச்சப்படாத. ஒரு பாட்டு பாடுறியா? உன்னை பார்க்கும்போது உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் போல தோணுது. ஒரு பாட்டு பாடுமா? ஐயோ தப்பாக நினைக்காதீங்க, அவளுக்கு பாட்டுலாம் பாட தெரியாது. நீங்க என்னங்க பொண்ணு பாட விட மாட்டீங்க, பேச விட மாட்டீங்க. நீ பாடுமா ஒரு பாட்டு. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும் மச்சான் நீயும் மச்சினி நானும் போட்டா தூள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும். அப்பவே நினைச்சேன் பொண்ணை பேச விடாம பொண்ணோட அம்மாவே பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஸ்னேகாவை பாட சொன்னா ஸ்னேகன் வந்து பாடுற மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த பேரை கண்டுதான் நான் ஏமாந்து போயிட்டேன். நமக்கு இந்த பொண்ணு வேணா, வாங்கடா ஓடிடுவோம். என்னங்க, நான் நைட்டு சப்பாத்தி செய்ய போறேன். உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணும்னு இப்பயே சொல்லிடுங்க. நீ சப்பாத்தி செய்யறியா? அப்போ எனக்கு 4 சப்பாத்தி வேணுமா? 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சப்பாத்தி ஒன்றும் கனமா போடுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் சுட்டு வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடல அப்படின்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா, நீ ரொம்ப கனமா சுடுவ. சரி, அப்போ எனக்கு 3 சப்பாத்தி போதுமா? 3 சப்பாத்தி சாப்பிட்டுடுவீங்க தானே? ஏன்னா சைட் டிஷ்க்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேன். அது இதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு என்னால முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. பன்னீர் பட்டர் மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது 2 சப்பாத்தி போதுமா? 2 சப்பாத்தியா? 2 சப்பாத்தி சாப்பிட்டுருவீங்கல்ல? நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லுங்க. இவை இத்தனை வாட்டி சொல்றத பார்த்தா சொத்தப்பிடி ஓப்பல இருக்கே. 1 சப்பாத்தி போதுமா எனக்கு? 1 சப்பாத்தியா? நீங்க சாப்பிடக்கூடிய அந்த 1 சப்பாத்திக்கு நான் மாவை பிசைஞ்சு சுட்டு அதுக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு உப்புமா செஞ்சு வைக்கிறேன், சாப்பிடுங்க, சரிங்களா? இவ விரிச்ச வலையில நான் வசமா சிக்கிக்கிட்டே நீ.